பாண்டவர் நாசம் அப்படி சொல்லு. ஆமா குளுகோஷ் என்ன பண்ற? பாண்டவர் குளுகோஷ், நீங்க மாமனுக்கு உயர்ந்த சிம்மாசனம் விடுறா பாருங்க. ஆமா சரி மாமா இந்த 50 நாட்டுக்கு பேரரசனா இருக்க வேண்டும் என்று என்னை ஆள வைத்திருக்கிற என் ஆளுடைய மாமா மாமா மந்திரி பூபதி மாமா இந்த 56 நாட்டுக்கு மன்னனாக இருக்க வேண்டும். மரமரே துரியோதனா, உன்னை தவிர இந்த மன்னனை யாரும் இருக்கக்கூடாது என்று மன்னனை ஆக்கிய மாமனை போல உறவம் கிடையாது, இந்த மயிலை போல கருப்பம் கிடையாது. மாமா நீ யாரு மாமா? எனக்கு மாமா அந்த இமயமணியை என் சிரசின் மீது விழுந்தாலும் யாருக்கு வணங்காண முடியாது. உன் பாதத்தை வணக்கம் மாமா. மாமா பாதத்தை படித்தபடினால் கடல் தூண்ட உலகத்தில் என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று சுகமான வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். மாமா உன்னுடைய ஆசீர்வாதம் ஒன்றிருந்தால் போதும் மாமா. இந்த 56 நாட்டுக்கு பேரரசனாகவே இருக்கும் மாமா. அப்படி இருந்த போதிலும் தங்களுக்கு ஒரு வார்த்தை கேட்டாமா? சாமி போய் சாயத்திரங்க ஆகலாமா? எப்படி இருந்தா போய் நடு வீட்டு குலதெய்வமே நீதான். கேளு மாமா, கேளு கேளு. இந்த தினத்திலே
தன்னுடைய மந்திரியை விட்டு மாமா வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தாயே, என்ன காரணம்? எதற்காக அழைத்தாய்? மாமா என்ன? மருமகனே துரியோதனா, ஆமா, என்னை கூவி கூவி அழைத்திருக்கிற காரணம் என்ன? என்ன காரணம்? என்னை எதற்காக அழைத்தாய்? ஏன்பா, ஏன் அழைத்தாய் என்று கேட்கிறாயே? விளக்கம் என்ன? மாமா துரியோதனா, எனக்கு சொல்ல மனமே மழையே. ஐயோ! மாமா மருமகனே சொல்லலா சொல்லலா என்று கேட்டாலோ ஆமா, எனக்கு சொல்லவே வார்த்தை வரவில்லையே மாமா. என்னிடத்துல சொல்ல முடியலையா? ஆமா சொல்ல மாட்டவல்ல எங்க ஏன் என்னிடத்துல சொல்வதற்கு உனக்கு என்ன மன கவலை? என்னத்துல சொல்லி எது இருந்தாலும் சொல்லி எங்கிட்ட என்னிடமே சொல்ல முடியாத வார்த்தை என்ன மருமகனே என்று கேட்கிறாயே மாமா. மாமா அந்த பந்த பணாதிபதிகள் மாமா ராஜாக்கள் மாமா ஏன் முதல் நாள் சண்டையிலே நமக்கு வெற்றி. ஒரு நாள் மற்றும் வெற்றி கிடைத்தது என்று உண்மைதான். ஜெயம் ஜெயம் என்று ஜெயம் வேறு முடுங்கிக் கொண்டிருந்தோம். நமக்கே வெற்றி கிடைக்கிறதே என்று எனவே எண்ணியிருந்தோம். முதல் நாள் இருந்து 10 நாள் வரை நானே சண்டை செய்து ஆமா. வெற்றியை தாங்கிறேன் என்று சொல்லி 886 வயது வரைத்த பீஷ்மர் தாத்தா பீஷ்மாச்சாரி சென்றாரே என்றாரு. ஆமா. அந்த 10 நாள் சண்டை என்னானது தெரியுமா மாமா? ஆச்சு. என் தலைமே இனி விழுந்ததை போல் இருக்கிறது. ஆமா. முதல் நாள் சண்டையில வெற்றி காண உடனே ஆமா. எனக்கே முழுவதும் வெற்றி என்று மனதில் நான் எண்ணத்தை வைத்து ஆமா. நான் வீரத்தோடும் என் கம்பீரமான மீசையை முறுக்கிக் கொண்டு ஆமா. முதல் வெற்றி என்றால் முழுவதுமே வெற்றி என்று மனதில் எண்ண கிடைக்கும் என்று நினைத்தாய். ஏமாமா ஏன்? 886 வயது படுத்த ஆ, தாத்தா ஆமா பீஷ்மாச்சாரி சென்றாரு. ஆமா. 10 நாள் சண்டை 10 நாள் சண்டை நான் பாண்டவருடைய கருவை எடுத்து வருகிறேன். ஓயாமல் சண்டை செய்கிறேன். என்ன ஆமா. உனக்கு மட்டும்தான் நான் வெற்றி தர போகிறேன். ஆமா. உனக்கே வெற்றி ஒன்னாரு. வெற்றி வெற்றி என்று சொல்லி சென்றாரு. ஆமா. அவர் 10 நாள் சண்டையில என்ன ஆனா தெரியுமா? என்னாச்சு? ஆமா. அழாதுடா கம்மிடா. அழாத மாமா அந்த 10 நாள் சண்டையில மாமா 886 வயது படித்த தாத்தா என்ன ஆயிட்டாரு? குளுக்கோஸ் ஆயிட்டாராம் மாமா. செத்து போயிட்டாரா? டேய், ஒரு மனிதன் இருப்பதோ 100 வயது. 100 வயசு ஏன் 886 வயது ஏன் இருக்கணும்?
அங்க உட்காந்து வருது நெரிச்சு போற பண்ணா உனக்கு நாடகாடி 886 ஆயில் ஏடா இருக்கணும். ஒரு மனுஷன் இருப்பது 100 வயசு தான். ஏன் அவனுக்கு இடத்துல தென்னு வேற அந்த தின்னுட்டு வந்ததே பேசுறான். அவன் பேசுறான். 886 வயசு அவனுக்கு எதுக்கு அவனுக்கு யாரு அவனுக்கு சோறு போடுறோம். போகட்டும் அப்படி மாமா விடு. அந்த 886 வயது அவளை தப்பி பார்த்தாரி போனால் போகட்டேன்னு சொல்றேன் மாமா. அந்த 12ஆம் நாள் சண்டை என்னானது தெரியுமா மாமா? யாரு அந்த 12ஆம் நாள் சண்டை மாமா அந்த 12ஆம் நாள் சண்டையிலே பார்த்தான். நரகாசுரன் மகனாக விளங்கும் என் உயிர் நண்பன் பகதத்தன் மாண்டு விட்டான் மாமா. பகதத்தனா யாராமா? அவன் யாரு? என் நண்பன். நண்பனா? என்ன அவன் அங்காளியா பங்காளியா? ஒன்னவளா? ஒருவேளை சாப்பாடு மோசமா அவன் ஒரு நாள் விருந்துக்கு வந்தவன். ஏன் மருந்த சாப்பிடணும்? என்ன மயிர் சண்டைக்கு போற? ஏன்டா சாவற? ஏன் சாவற? கேக்குறதுல நியாயங்குது மாமா. இதே இல்லையா மாமா? இப்படி 12ஆம் நாள் சண்டையிலே பகதத்தன் மாண்டாலும் மாமா, அந்த 13ஆம் நாள் சண்டையில நான் யாரே வரை குடித்தேன் தெரியுமா மாமா? ஏன் மாமா இது என்னது? மண்ணிடா. மண்ணு தானே? ஆமா. இந்த மண்ணுக்கு ஆசை வைத்து மண்ணுக்கு ஆசை வைத்து பொன்னான மக்கள்